எங்க ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க. அவர்கிட்ட இல்லங்க, அவர்கிட்ட பணம் கட்டிருக்கேன். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்க. யார்ட்ட கட்டினீங்க நீங்க? நீங்க யார்ட்ட பேசுறீங்க? யார்ட்ட பணம் கட்டினீங்க? நீங்க உங்க பேர் என்ன மேடம்? நீங்க யார்ட்ட பணம் கட்டினீங்க மேடம்? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜவஹர்லால் சந்திரசேகர். என் பேர் கீதா. உங்க பேர் கீதா. உங்க பேர் என்ன? பிரவீன். எங்க ஒர்க் பண்றீங்க? ஐடிபி. நீங்க மேடம்? நானும் ஐடிபி என்ன மேடம் இருக்கீங்க? நான் மேனேஜர். மேனேஜர். நீங்க என்ன பிரதர் இருக்கீங்க? மேனேஜர் அசிஸ்டன்ட் இருக்கீங்க. இவங்க உங்களுக்கு என்ன அட்மிஷன் சேர வந்தாங்க? என்ன அட்மிஷன்? எம்பிபிஎஸ் வந்து ஒரு நிமிஷம். எம்பிபிஎஸ் வந்து இங்க நீட் கிளியர் பண்ணவங்க கனடால போய் எம்பிபிஎஸ் பண்ண முடியாதா சார்? அவங்க கேட்டு வந்தது எம்பிபிஎஸ் இங்க டைரக்டா பண்றது கிடையாது. ஏன் யாருமே பண்றது இல்லையா? இங்க பண்றது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கனடா போய் யாரும் டைரக்டா பண்றது நாங்க பண்றது. நீங்க பண்றது இல்ல. ஆனா பண்றாங்க, நீங்க அதை பண்றது இல்ல. நாங்க பண்றோம். வெளிய பண்றது எப்படின்னு அது தெரியும். இங்க பண்றது ஏன் பண்றது இல்ல? பிகாஸ் எங்களோட ப்ராசஸ் என்ன? ஓகே. ஆனா நீங்க எம்பிபிஎஸ் சேரலாம்னு உங்களுக்கு சொல்லிட்டு ஆனா ஸ்ட்ரெயிட்டா சேர முடியாது. நீங்க வந்து இதை படிச்சுட்டு அதை படிச்சுட்டு அப்புறம் மூணாவது எம்பிபிஎஸ் சேரணும். இப்போ முதல்ல இதை படிங்க அப்படின்னு இந்த கோர்ஸ் நீங்க சேர்த்துட்டீங்க. இந்த வீடியோல கனடாவில் MBBS சேர சென்ற மாணவியை அவர்களுக்கு முழு விவரங்களை தெரியப்படுத்தாமல் ஏதோ ஒரு BSc கோர்ஸில் சேர்த்துவிட்டிருக்கின்றனர் என்பது தெரிய வருகிறது. ஏன் இந்த மாதிரி சூழலில் பெற்றோர்களும் மாணவர்களும் மாட்டிக்கொள்கின்றனர் என்றால், கனடா, USA, UK போன்ற நாடுகளில் MBBS படிப்பதற்கான சரியான ப்ரோசஸ் என்னவென்று விழிப்புணர்வு இல்லாததுதான் காரணம். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கனடாவில் MBBS டிரெக்டாக ஜாயின் செய்ய முடியாது. நாம் ஒரு BSc டிகிரி முடித்திருக்க வேண்டும். அதன் பின்பு MCAT எக்ஸாம், அதாவது மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். அதன் பிறகே கனடாவில் MBBS ஜாயின் செய்ய முடியும். இதே போன்றுதான் USA, UK போன்ற நாடுகளில். இந்த மாதிரி முழுமையான விவரங்கள் கொடுக்காமல் ஜார்ஜியா போன்ற நாடுகளுக்கு இன்றும் அட்மிஷன் போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஜார்ஜியாவில் MBBS முடித்தவுடன் இண்டிபெண்டன்ட் டாக்டராக பணியாற்ற லைசென்ஸ் வழங்கப்படுவதில்லை. இதனால் இந்தியாவிலும் உங்களால் டாக்டராக பணியாற்ற லைசென்ஸ் பெற முடியாது. இதை பற்றி முழுமையாய் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவை பாருங்கள்.